ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது 7th டேர்ம் 3யோட இயல் 2 அண்ட் 3 கம்பைண்டாக ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு ½ அன் ஹவரில் முடிச்சிடலாம். புதுமை விளக்குங்கிறது யார் எழுதியிருப்பாங்கன்னா பொய்கை ஆழ்வார். இது முன்னாடிலாம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, இப்போல்லாம் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. இப்போ நமக்கு தெரியுது, ஆனால் அது மாற்றிட்டாங்க. அதுக்குள்ளே இதெல்லாம் படிக்கணும்னு தெரியுது, அதுக்குள்ளே சிலபஸ் மாற்றியாச்சு. வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று. இதெல்லாம் இம்பார்ட்டனே கிடையாது. இப்போ வையம்னா உலகம், வெய்யன இது பார்க்கணும் சொல்லும் பொருளும். வெய்யனா வெப்ப கதிர் வீசும் சுடர் ஆழியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால், இடராளின துன்பக்கடல், சொல் மாலைனா பாமாலை. பூமியை அகழ்விளக்காகவும் ஒளிகின்ற கடலை நெய்யாகவும் வெப்ப கதிர் வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளும் என் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூடினேன். ஓகே. பொய்கை ஆழ்வார் எங்கே பிறந்திருப்பாங்க அப்படின்னா, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருவெக்கா எனும் ஊரில் பிறந்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி இவர் பாடினது. அதோட முதல் பாடல் தான் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பூதத்தாழ்வார் பாடினது. அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக இன்புறு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நானிற்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். புரியலாம் விட்டுருங்க. தகலி அகல்விளக்கு, ஞானம்னா தகலினா அகல்விளக்கு, ஞானம்னா அறிவு, நாரணன் அப்படின்னா திருமால். ஞான தமிழ் பயின்ற தான் அன்பையே அகல்விளக்காகவும் ஆர்வத்தை நெய்யாகவும் இனிமையால் உருகும் மனதை இடுகின்ற திரியாகவும் கொண்டு ஞான ஒளியாகிய சுடர் விளக்கை மனம் உருக திருமாலுக்கு ஏற்றினேன் அப்படின்னு பூதத்தாழ்வார் சொல்கிறாங்க. பூதத்தாழ்வார் எங்கே பிறந்திருப்பாங்க அப்படின்னா, சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்க காஞ்சிபுரத்து பக்கத்தில் திருவெக்கால பிறந்திருப்பாங்க பொய்கை ஆழ்வார். இவங்க 2ஆம் திருவந்தாதி, அவங்க முதல் திருவந்தாதியை பாடியிருப்பாங்க. அப்புறம் அந்தாதினா என்னன்னு பார்க்கணும், இது முக்கியம். ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது அந்தாதி. அந்தம்னா முடிவு, ஆதினா முதல். இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி. திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். திருமாலை பாடினது யாராக இருப்பாங்கன்னா 12 ஆழ்வார்கள் தான். அவங்க என்ன பாடியிருப்பாங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடியிருப்பாங்க. அதை தொகுத்திருக்கிறது யாருன்னா நாதமுனி. 12 ஆழ்வார்களில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்பர். முதல் ஆழ்வார்கள் யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். பொய், பூதம், பேய். இடராளி நீங்குகவே அப்படின்னா அதில் இடர் அப்படின்னா துன்பம், ஞானச்சுடர்னா ஞானம் ப்ளஸ் சுடர், இன்புருகு சேர்த்து எழுதுறது. அன்பு தகழியாக, ஆர்வமே நெய்யாக, சிந்தை இடுதிரியாக, ஞானம் விளக்காக வச்சுருக்கணும். அடுத்தது அறம் எனும் கதிர், அதில் இது முனைப்பாடியார் பாடியிருப்பாங்க. இதில் டைரெக்டாக சொல்லும் பொருளும் பெறலாம். வித்துனா விதை, ஈனன பெற, நிலன்னா நிலம், கடைப்போலி இதில் வந்திருக்கு, கடைசி எழுத்து மாதிரி இருக்கு பாருங்க. கலைனா வேண்டாத செடி, பைங்கூல்னா பசுமையான பயிர், வன்சொல்னா கடுஞ்சொல். முனைப்பாடியார் திருமுனைப்பாடியார் எனும் ஊரை சேர்ந்த சமண புலவர். இவர் 13ஆம் நூற்றாண்டு. இவர் அறநெறிச்சாரம் அப்படிங்கிறத இயற்றியிருப்பார். 225 பாடல் இருக்கும். அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் அறநெறிச்சாரம் என பெயர் பெற்றது. காந்தியடிகள் எப்போதும் என்ன பேசினாங்கன்னா வாய்மையே பேசினார். இன்சொல்னா இனிமை ப்ளஸ் சொல், அறம் ப்ளஸ் கதிர் அறக்கதிர், இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை, விளைநிலம் இன்சொல், விதை ஈகை, கலை வன்சொல், உரம் உண்மை. கலைனா வன்சொல், உரம்னா உண்மை. அடுத்த உரைநடையில் இதை மட்டும் பார்த்தாலே போதும். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு, உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வனானது ஊருணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும். பயன்மரும் உள்ளூர் பழுத்தாற்றால் செல்வம் நயனுடைய யான் கண் படின், நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பழமரத்தில் பழங்கள் பறித்திருப்பதை போன்றது. இந்த நூல்வழி பார்த்தலாம். மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்கரை அடிகளார்.
குன்றக்குடி திருமணத்தின் தலைவராக விளங்கிய இவர் பேச்சாலும் எழுத்தாலும் இறைதொண்டு, சமூக தொண்டு, இலக்கிய தொண்டு ஆற்றியவர். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். நாயன்மார் அடிச்சுவட்டில் குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். அருளோசை, அறிக அறிவியல் உள்ளிட்ட இதழ்களையும் எழுதியுள்ளார். நீ சூப்பராக இருக்கு பாருங்க. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது டேஸ் நெறி, பொது உடைமை நெறி. செல்வத்தின் பயன் டேஸ் வாழ்வு, ஒப்புரவு வாழ்வு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர்னா மருந்து, செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். உலகம் உண்ண உன், உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். உலகம் உண்ண உன், உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். எளிதுனா அரிது, என்னதுன்னா எதிர்ச்சொல். ஈதல் அப்படின்னா ஈதல்னா ஏற்றல். அந்நியர் உறவினர், இரவலர் புரவலர். அந்நியர் உறவினர், இரவலர் புரவலர். ஓகே, அடுத்த துணைப்பாடம் சுத்தமாக தேவையில்லை, வாசிக்க கூட வேண்டாம். அப்புறம் அணி இலக்கணம் பார்த்தோம்னா அணி இலக்கணமும் தேவையில்லை. உருவக அணினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது தேன் தமிழ் அப்படின்னு அதை அப்படியே மாற்றி போடுவோம். தமிழ் தேன், தமிழ் போன்ற தேன் அப்படின்னா அதை உருவகம் படுத்தியிருக்காங்க. தேனுக்கு தமிழ் போன்ற தேன் அப்படின்னு. ஸோ அது அப்படி உருவகப்படுத்துறது தான் உருவக அணி. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி. உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள் வேறு என்றில்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது தான் உருவக அணி. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நல்ல புரியும். தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமை, அதை தமிழ் தேன் என்று கூறுவது உருவகம். வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம், வெள்ளை இன்பம் சொன்னால் அது உவமை. இன்ப வெள்ளம் சொல்கிறது உருவகம். கடல் துன்பம் சொல்கிறது உவமை. துன்பக்கடல் அப்படிங்கிறது உருவகம். இப்போ வையம், பூமியை தகலியாகவும் கடலை நெய்யாகவும் இப்படி சொல்லியிருக்காங்களா. அப்போது இது என்னென்னா உருவக அணி. ஏகதேச உருவக அணி அப்படின்னா அறிவு எனும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். அதாவது அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டு அறியாமை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை. என்ன சொல்கிறாங்க, பெருமைக்கு ஏனை சிறுமைக்கு தத்தம் கருமமே கடலைக்கல் அப்படின்னா ஒன்றை உருவகப்படுத்தி இன்னொன்று உருவகப்படுத்தாமல் விட்டாச்சு அப்படின்னா அதுதான் ஏகதேச உருவக அணி. அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டு அறியாமை இருளாக உருவகப்படுத்தவில்லை. நம்ம நினச்சிக்கிறோம் அப்போ அறியாமை இருள் அப்படின்னு. இரு பொருளில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை விட்டுவிடுவது ஏகதேச உருவக அணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். கலைச்சொல் பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள், வெல்த் அப்படின்னா செல்வம், ஆம்பிஷனா லட்சியம், கம்யூனிசம்னா பொது உடைமை, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடமை, நைபர் அயலவர், பாவர்ட்டினா வறுமை, ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி, கர்டசி அப்படின்னா நற்பண்பு. அப்புறம் பார்க்க போகிறது திருக்குறள். பொருள், கல்வி, காலம், வினை இதனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். அதாவது வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தகுந்த காலம், மேற்கொள்ளும் செயலின் தன்மை, உரிய இடம் ஆகிய ஐந்தையும் ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும். பொருள், கருவி, காலம், தன்மை, உரிய இடம் எல்லாத்தையும் அறிஞ்சு தான் அதை ஒரு செயலை செய்யணும். வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள், யானையார் தற்று. அதாவது யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர். அதுபோல ஒரு செயலை செய்யும்போது மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ள வேண்டும். உவமையணி. கற்றாருள் கற்றார் எனப்படுவார். கற்றார் முன் கற்ற செல்ல சொல்லுவார். கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர். கற்றவர், அதாவது நம்ம படிச்சிருந்தா திரும்ப மற்றவங்க முன்னாடி தெளிவாக சொல்லிட்டோம்னாலே அவங்க கற்றவர்களாக மதிக்கப்படுவர். கற்றார் முன் கற்ற செல்ல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். கற்றவர் முன் தன் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. மிக்க ஒரு நாட்டை எப்படி இருக்கணும் அப்படின்னா மிக்க பசி, ஓயாத நோய், அழிவு செய்யும் பகை எல்லாமே இல்லாமல் இருக்கணும். நாடன்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளரும் வளம் தரும் நாடு. அதாவது பெரிய அளவில் முயற்சி செய்யாமல் வளம் தரும் நாடு சிறந்த நாடு. முயற்சி செய்து வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது. முயற்சியே செய்யாமல் வளர்ந்துருந்துச்சுன்னா அது சிறந்த நாடு. அதாவது அப்போ இயற்கையாகவே அந்த நாடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக தான். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். தெளிந்த நீர் இருக்கணும். நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழலுடைய காடும் இருந்துச்சுன்னா இருக்கிறதா நல்ல அரண். மணி நீரும் தெளிந்த நீரும் மண்ணும்
அதாவது நிலமும் மலையும் அணி நிழல் காடும் உடையது அரண். தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழலுடைய காடும் ஆகிய நான்கும் உள்ளதே அரண். எனைமாட்சித்து ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லாது அரண். அரண் எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அது பயனில்லாது ஆகும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையாம். பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. அவர்கள் செய்யும் நன்மை தீமை ஆகிய செயல்களால் அவர்களது சிறப்பியல்புகள் ஒத்திருப்பதில்லை. பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். உயர்ந்த பண்புகளை உடையவர் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பார். உயர்ந்த பண்புகளை உடையவர் செய்தற்கு அரிய செயல்களை உரிய நடைமுறையில் செய்து முடிப்பார். டேஸ் நாட்டின் அரணன்று வயல். காடு மலை தெளிந்த நீர் நிலம் எல்லாமே இது வயல் கிடையாது. மக்கள் அனைவரும் என்ன இயல்புடையவர்கள்? பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். நாடென்ப நாடு பிளஸ் என்ப கண் பிளஸ் இல்லாது கண் இல்லது கண் பிளஸ் இல்லது கண் இல்லது. நெக்ஸ்ட்டு இயல் 3 பார்க்க போகிறோம். மலைப்பொழிவு. மலைப்பொழிவு எழுதுனது யார் அப்படின்னா கண்ணதாசன் அவங்க. இது வாசிச்சாலே புரியும், ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம டைரெக்டாக சொல்லும் பொருளும் போயிடலாம். சாந்தம்னா அமைதி, மகத்துவம்னா சிறப்பு, பேதங்கள்னா வேறுபாடுகள். சாந்தம்னா அமைதி, மகத்துவம்னா சிறப்பு, பேதங்கள்னா வேறுபாடுகள். தாரணி, இந்த தாரணி முழுதும் அப்படின்னா இந்த உலகம் முழுதும். தத்துவம்னா உண்மை, இரக்கம் கருணை. கண்ணதாசனா யார்? கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. இவங்களுக்கு கவியரசு எனும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கியங்கள் நிறைய நூல்களை எழுதியிருக்காங்க. தமிழக அரசவை கவிஞராகவும் எழுந்திருக்காரு. இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை அவரது அறிவுரைகளையும் கூறும் இயேசுகாவியம் அதை மலைப்பொழிவு எனும் பகுதியிலிருந்து எடுத்திருக்காங்க. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது என்னதுன்னா பொறுமை. சாந்த குணமுடையவர்கள் யாரு? தாரணி, அதாவது உலகம் முழுவதும் பெறுவர். மலை அளவுனா மலை பிளஸ் அளவு, தன்னாடுனா தன் பிளஸ் நாடு, இவை பிளஸ் இல்லாது இவை இல்லாது. சாந்தம்னா அமைதி, மகத்துவம்னா சிறப்பு, தாரணினா உலகம், இரக்கம்னா கருணை. அடுத்தது தன்னை எறிதல். இது நம்ம படிக்கவே வேண்டாம். கூடு கட்ட தெரியாத பறவை எதுனா குயில். தான் பிளஸ் ஒரு. ஓகே, அடுத்தது இயல் 3ஓட உரைநடை பார்க்கலாம். காயிதே மில்லத், கனிமிகு தலைவர் காயிதே மில்லத்தை பற்றி இருக்கும். இவர் ஒத்துழைமைக்கு காந்தியடிகள் ஒத்துழைமை இயக்கத்துக்கு நிறைய இளைஞர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் எடுத்துப்பார். அப்போது திருச்சி ஜோசப் காலேஜில் படித்து யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஐ எம் ஸ்டடிட் இன் திருச்சி ஜோசப் காலேஜ் லைக் தட். ஸோ திருச்சி வல்லார் கல்லூரியில் படிச்சிருப்பாங்க. இவங்க பெரிய அரசியல் தலைவராக வந்திருப்பாங்க. யாருன்னா காயிதே மில்லத் அவர்களை தான் சொல்கிறாங்க. தனி மகிழுந்தில் செல்ல மாட்டார், தொடர்வண்டி பேருந்து இதில் தான் போவாங்க. அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணது கூட ஒரு ஆடம்பரமான கல்யாணமாக இருக்காது. அவங்க மகன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணும்போதுமே பெண் வீட்டாட்ட எந்த ஒரு மனக்கொடையும் வாங்கலை. அப்படி மனக்கொடை வாங்குற கல்யாணத்துலேயே அவர் பங்கு வரவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கடிதம், அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஒரு கடிதம் அனுப்ப வேண்டியது இருந்தது. ஸோ அந்த அலுவலகத்தில் இருந்த உரையை அந்த அஞ்சல் தலையை ஒட்டாமல் வேறு வெளியில் காசு கொடுத்து அவங்ககிட்ட கொடுத்து ஒட்டி அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி அஞ்சல் தலை வாங்கி அந்த உரையில் ஒட்டி அஞ்சலில் சேர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய விடுதலை பெற்ற பிறகு ஆட்சி மொழியை தேர்வு செய்ததில் நாடாளுமன்றத்தில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அப்போது தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. நாட்டுப்பற்று எப்படி இருந்தது அப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 1968 போர் நடந்திருக்கு. அப்போது ஜவஹர்லால் நேருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. கன்னிமிகு காயிதே மில்லத், முகமது இஸ்மாயில் அவங்களுடைய இயற்பெயர் காயிதே மில்லத் என்று அழைத்தனர். காயிதே மில்லத் எனும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். 1946-52 வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றினார். அப்புறம் இந்திய அரசியலமைப்பு உருவாக குழு உறுப்பினராகவும் இந்திய விடுதலை பெற்றபின் மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. கல்வி மிகுந்திடில் கழிதிடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார். கல்வி இருந்துச்சுனாலே அந்த அறியாமைங்கிறது போயிடும் அப்படின்னு. ஸோ திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் பரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்கியதுக்கு இவர் தான் காரணமாக இருந்திருக்கிறாங்க. அப்புறம் தொழில்துறை அறிவு இருந்திருக்கு. இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பெற்ற பண்பாளர், எளிமையாக பழகும் தன்மை, சமூக நல்லிணக்கத்தை பேணி வந்தார். இவர் தான். இவ்வளோ படித்தா போதும்.
கண்டென்ட். பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துடலாம். தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு தந்தை பெரியார் சொல்கிறாங்க. காயிதே மில்லத் எந்த பண்பிற்கு உதாரணமாக திகழ்கிறார் அப்படின்னா எளிமை. காயிதே மில்லத் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டிங்கிறது பொருள். விடுதலை போராட்டத்தை காயிதே மில்லத் ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. எதிரொலித்தது எதிர்ப்பில் ஒலித்தது முதுமையொலி முதுமொழி. அடுத்ததாக இருக்கிற உரைநடை விரிவானம் பயணம். இது சுத்தமாக படிக்கவே வேண்டாம். ஆகுபெயரும் நமக்கு சிலபஸில் இல்லை, இருந்தாலும் 16 வகையான 6 வகை ஆகுபெயர் இருக்குது, பார்த்துடலாம். வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை வீட்டுக்கு வெள்ளை அடித்தான்ங்கிற எக்ஸாம்பிளில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்கலை, அது வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது. ஒன்றன் பெயரை இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவது ஆகுபெயர். அதனை குறிக்காமல் வேறொன்றுக்கு ஆகி வருவது ஆகுபெயர். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆக 6 வகையான பெயர் சொற்களிலும் ஆகுபெயர்கள் உண்டு. மல்லிகை சூடினாள் பொருளாகு பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது மல்லிகை எனும் முழு பொருளின் பெயர் அதன் ஒரு உறுப்பாகிய மலரை குறிக்கிறது. சடுகுடு அடுத்த இடவாகு பெயர்னா தமிழ்நாடுங்கிற பிளேஸ் வருது. டிசம்பர் அப்படின்னா காலப்பெயர். சினைனா தலை. இனிப்பு தின்றான்னா இனிப்புங்கிறது பண்பு. பொங்கல் தொழிலாக பெயர்னா பொங்கல் அதை பொங்குதல் எனும் தொழிற்பெயர் வருது. இரட்டை கிளவி அப்படின்னா விறுவிறு, கலகல, மலமல அப்படிங்கிறது. அசை சொற்கள் 2 இணைந்து வரும். பிரித்து பார்த்தால் பொருள் தராது. இவ்வாறு பிரித்தால் பொருள் தராது இணைந்து வர்றது இரட்டை கிளவி. பிரித்தால் பொருள் தராது இணைந்து வருவது. இப்போது அடுக்கு தொடர்புனா பாம்பு, எங்கே, இல்லை, அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதே அடுக்கு தொடர். அடுக்கு தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது. அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ஒப்பீடு. அடுக்கு தொடர் ஒரே சொல் 2 அல்லது 3 4 முறை வரும். இது தனித்தே. அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தே வரும். இரட்டை கிளவியில் 2 முறை மட்டும் தான் வரும். இங்கே 2லேருந்து 4 முறை வரும். அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்து வரும். இரட்டை கிளவியில் இணைந்தே வரும். விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் காரணமாக அடுக்கு தொடர் வரும். இரட்டை கிளவி அடைமொழிக்கு குறிப்பு பொருளில் வரும். பொருளாக பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வரும். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருது பொருளாக பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறதுனா கைனா சினை. மழை சட அப்படின்னாலே இரட்டை கிளவி. அடுக்கு தொடரில் ஒரே சொல் 4 முறை அடுக்கி வரும். 2 முதல் 4 வரை. டைரக்டாக என்ன பார்க்க போகிறோம்? கலைச்சொல். ரிலிஜியன்னா சமயம், சிம்பிளிசிட்டினா எளிமை, சேரிட்டி அப்படின்னா ஈகை, சேரிட்டினா ஈகை, டிக்னிட்டினா கண்ணியம், டாக்ட்ரைன் அப்படின்னா கொள்கை, ஃபிசாலஜினா தத்துவம், இன்டிகிரிட்டினா நேர்மை, சின்சியாரிட்டினா உபதேசம், சின்சியாரிட்டினா வாய்மை, ப்ரீச்சிங் அப்படின்னா உபதேசம், ஆஸ்ட்ரோனோமினா வானியல். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட நமக்கு 7th term 3 முடிஞ்சிட்டு ஓவராலாக 7th term 1 term 2 term 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு 8th பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.